7377 ஒரு 300 ரூபாய் அந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். 200 ரூபாய் 250 ஆர்டர்லாம் வரும். ஒரு யூடியூபர் போலாமா? ஓகே, 65 ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணலாமா? நம்ம மெரிகட்டில் கரெக்டாக 12% சர்ஜி போட்டிருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கும் நம்ம ரேபிடோ பைக் டாக்ஸி தான் ஓட்ட போகிறோம். இந்த பார்ட் டைமாக ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டி இந்த 6 PM இந்த 10 PM வரைக்கும் ஓட்டுங்க ப்ரோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி டைமில் நான் ஆல்ரெடி ஓட்டி போட்டிருக்கேன், இந்த 5 PM 9 PM வரைக்கும். பட் இன்றைக்கி இந்த டைம்லேயும் சரி ஓட்டி போட்டுடலாம். இது கண்டிப்பாக பார்ட் டைமாக ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அது என்ன கேரண்டி. அதே மாதிரி போன நான் ரேபிடோ வீடியோஸில் போட்டிருப்பேன் இல்லையா, அந்த வீடியோஸில் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் நிறைய பேர் டவுட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அந்த டவுட்ஸை பற்றியும் இந்த வீடியோஸில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலில் இந்த மாதிரி எல்லா டெலிவரியை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாண்டி ஃப்யூச்சரில் இன்னும் பயங்கரமான சேலஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் டிஸ்கில் போடலாம். ஓகே, டைம் ஷார்ப்பாக 6 ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஆஃப் டியூட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ இது ஆன் டியூட்டி கொடுத்துட்டா போதும், நமக்கு ஆர்டர் வர ஆரம்பிச்சிடும். டைம் கரெக்டாக 6-8 ஆகிடுச்சு. இந்த டைமில் சின்ன ஆர்டர் தான் போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய ஆர்டர் போட்டாங்க, ஆனால் நான் அக்செப்ட் பண்ணல. சில வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்கு ஃபுல்லாக குளிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ நம்ம விளாக்லாம் எடுக்கிறோம் இல்லையா, இதுக்கு கேமரா, பேட்டரியா, பவர் பேங்க்கு, அந்த டேட்டா கேபிள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே அந்த பெரிய ஆர்டர் நம்ம அக்செப்ட் பண்ணாலும் அந்த ஆர்டர் கஸ்டமரே கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நான் அக்செப்ட் பண்ணல. அதனாலே 8 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல் பெரிய ஆர்டர் தான் எடுக்க போகிறோம். அப்புறம் இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டிருக்கோம் கைஸ். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டிருந்தோம் அப்படின்னா கமிஷன்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த டைமில் ஒரு ஸ்கூட்டி ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க, இதை அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம், நமக்கு ஒரு லாங் ஆர்டர் அடிக்கும் நம்ம நம்புவோம். ஸோ அப்புறம் போன விளாக் லாஸ்ட்டாக ரேபிடோ வீடியோ போட்ட வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் விளாக் ஃபுல் டைமாக ஓட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த வீடியோ போட்டுக்கிறத 7 நாள் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நானும் ஃபுல்லாக டைம் ஓட்டி போகிறதுக்கு டைம் கிடைக்கும் சுத்தமாக டைமே கிடைக்கல. நம்ம சேனலில் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்க நம்ம யூடியூபும் சரி, ரேபிடோ பைக் டாக்ஸி இந்த டெலிவரியும் சரி பார்ட் டைமாக தான் ஓட்டி நம்ம போட்டுருக்கோம். நம்ம ஃபுல் டைமாக வேறு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நம்ம பெருசாக அந்தளவுக்கு வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்கணும் தெரியும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாரி பார்ட் டைம் ஓட்டுறது காரணம் இப்போ டைம் கிடச்சிது, சரி ஓட்டி போட்டுடலாம் இந்த ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த விளாக் கண்டிப்பாக சொல்கிறேன், ரேபிடோவில் ஃபுல் டைம் தான் ஓட்டி போட போகிறோம். அது பெஸ்ட்டான டைம். அது நாளைக்கு அடுத்த விளாக்லேயே நீங்கள் பாருங்கள். ஸோ அது நிறைய பேர் ஃபுல் டைம் ஓட்ட நிறைய பேர் பெஸ்ட்டான டைம் விசாரிச்சுலாம் அந்த டைம் தான் சொல்கிறாங்க. அது என்ன டைமிங்கிறது நீங்கள் நெக்ஸ்ட் விளாக்லேயே பாருங்கள் கைஸ். சரி மகேஷ் ப்ரோ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாங்காடு ஆல்டி சக்ஸியான்னு சொல்லி அவர் அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அங்கே தான் போகிறேன். ஸோ அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு என்ன பெரிய ஆர்டர் போகிறாங்களான்ட்டு. ஓகே, 65 ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணலாமா? ஓகே கைஸ், பக்கத்துலேயே தான். நான் அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணிட்டேன், நீங்களே பாருங்களேன். ஓகே கைஸ், பக்கத்துலேயே தான். பார்த்தீங்களா, அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் கூட வேற ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணான்னு காட்டுது. அதை அக்செப்ட் பண்ணி சுற்றி முடியுதுக்குள்ளே வேற ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணான்னு காட்டுது. இந்த மாதிரி நிறைய வாட்டி நான் பெரிய ஆர்டர்லாம் வந்துடும், 200 ரூபாய் 250 ஆர்டர்லாம் வரும். அதை அக்செப்ட் பண்ணுவேன், டக்குன்னு பார்த்தா வேற ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணான்னு சொல்லி காட்டும். ஆனால் போன வருஷம் இந்த டைம்லாம் இந்த மாதிரி இல்லை. இப்போலாம் நிறைய பசங்க அந்த கையிலேயே ஃபோன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டர் அடுத்த செகண்டே அக்செப்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். ஆனால் போன வருஷம்லாம் அப்படி இல்லைப்பா. சீரியஸாக ஒரு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பிக்கப் ட்ராப் கிலோமீட்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அக்செப்ட் பண்ணேன். அப்படி இருக்கும் போன வருஷம். இந்த டைமில் டக்குன்னு பசங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. அதுக்குள்ளே வேற ஒரு பசங்க அதை தட்டிட்டாங்க. 44 + 8 அக்செப்ட் பண்ணிடலாமா? பிக்கப்பே 2.2 கிலோமீட்டர்ஸ் மேலே போகுது. ஓகேப்பா, சர்ஜி நியர்லி நிறைய இடங்கள் நம்ம மெரிகட்லாம் சர்ஜி போட்டிருக்காங்க கேஸ். நம்ம மெரிகட்டில் கரெக்டாக 12% சர்ஜி போட்டிருக்காங்க. அப்புறம் ரேபிடோ பற்றி தெரியாதவங்க புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க, ப்ரோ சர்ஜா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம் சில பேருக்கு. அப்புறம் முன்னாடி ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் ஏதோ சொன்னீங்களே ப்ரோ அப்படின்னா என்னன்னு கூட சில பேர் கேட்கலாம். ஆக்சுவலாக அதெல்லாம் பற்றி நம்ம சேனல்லே டீட்டெயிலாக தெளிவாக நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதோட லிங்க்லாம் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோஸில் நான் அதை சொல்ல ஆசைப்படல. ஏன்னா ரெகுலராக பார்க்குறவங்க என்னடா எல்லா வீடியோஸ்லையும் இவர் இதெல்லாம் ஷேர் பண்ணுறாருன்னு சொல்லி அவங்களுக்கு போர் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்கள் லாஸ்ட்டாக கீழே பாருங்கள், உங்களுக்கு ரேபிடோ பற்றி என்ன டவுட்ஸ் இருந்தால் நம்ம சேனல்லே போட்டிருப்போம். ஓகே, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலு 43 + 18 போகலாமா? அங்கேருந்து ஒரு பெரிய ஆட்டோ வரும், கஸ்டமர் வர 10 ரூபா டிப்ஸு. அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ளே வேறு அக்செப்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே அந்த ஆட்டோ அக்செப்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு டபுள்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. அக்செப்ட் பண்ணலாமா இல்லை ஒரு 100 ரூபா இருக்கா காத்திட்டு இருக்கலாமா அப்படின்ட்டு. எனக்கு பெரிய ஆர்டர் தாங்க கைஸ் பிடிக்கும்.
ஏன்னா ஒரே வாட்டி தான் போய் கஸ்டமரை போய் பிக்கப் பண்ண போகிறோம், ஜாலியாக ஒரு லாங் ரைடு மாதிரி போன மாதிரி இருக்கும், ஏன் நிச்சயம் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அதனால எனக்கு எப்பயுமே லாங் ரைடு தான் ரொம்ப பிடிக்கும். சர்ஜிலாம் சேர்த்து ஒரு 100 ரூபாய்க்கு மேலே ஒரு ஆர்டர் வந்துச்சு, ஸ்கூட்டி ஆர்டர் தான். ஆனால் இது வந்து ஒரு கேர்ளுன்னு நினைக்கிறேன், ஜூலியட்னு சொல்லி ஒரு மேம் தான் வந்து பிக்கப் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கூட்டி ஆர்டர் தான் போட்டிருந்தாங்க. நம்ம வச்சுருக்க பைக் வந்து பேஷன் ப்ரோ பைக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு தான் போகணும். ஏன்னா ஒரு சில பேர் ஸ்கூட்டி ஆர்டர் எதுக்காக போடுவாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி லக்கேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க, அது ஸ்கூட்டி முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு போது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக ஸ்கூட்டி ஆர்டர் போடுவாங்க. பட் ஆனால் நம்ம பேஷன் ப்ரோ பைக்லையும் அந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். Plan validity will expire within 2 days. Recharge now to enjoy. This call may be recorded to verify ride safety. மேபி சில பேர் வந்து ரேபிடோவில் பிக்கப் போட்டுட்டு அவங்க ரெடி கூட ஆகிட்டு இருப்பாங்க. நான் வந்து பேஷன் ப்ரோ பைக்கில் தான் வரேன். உங்களுக்கு ஓகேவா உட்காந்துட்டு வரதுக்கு? ஓகேவா மேம்? ஓகே மேம், நான் வந்துட்டு இருக்கேன். ஆட்டோமேட்டிக் கேன்சல் பண்ணாதீங்க மேம், இந்த வந்துட்டு இருக்கேன், பக்கத்தில் தான் இருக்கேன். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக கஸ்டமரை பிக்கப் பண்ணுறது வந்து 2.2 கிலோமீட்டர்ஸ் போகுது. ஏப்பா காற்று நல்லா உள்ள சின்ன போகுதுப்பா. இந்த குடிச்சிட்டு இந்த ரைட் பண்ணுறது ஒரு மாதிரி சுகமாக தான் இருக்குல்ல. இந்த காலில் டைம் பயங்கர சுகமாக இருக்கும், பட் இப்போ கூட நல்லா தான் இருக்குது. என்னப்பா அது லாரியில் ஏசி விற்கிறாங்களா? ஆஃபர் போலியே, ஈகிள் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி போலுது. ரைட்டு. அண்ட் ஒன்ஸ் அகேன் நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே சொல்லிக்கிறேன், ஸோ லெஃப்ட் ரைட் மிரர் வச்சுக்கோங்க. பின்னாடி எப்பயுமே கவனிச்சுட்டே இருக்கேன் உங்கள் பின்னாடி யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சேஃபாக போனாலும் வரவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அடுத்தவங்க சேஃப்டி எந்த அளவு முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சேஃப்டி நமக்கு முக்கியன்றதை நம்ம மைண்டில் எப்பயுமே வைங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கீரைனா கூட உங்கள் வீட்டில் இருக்கவங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்கன்றது எப்பயுமே மைண்டில் போட்டு வைங்க. ஓகே, வீட்டில் சாப்பிட்டு வந்தீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டு தாங்க சொன்னேன். இட்லி வேர்க்கடலை சட்னி வயிறு ஃபுல்லாக நல்லா போட்டு சாப்பிட்டு வந்திருக்கேன். ஒரு இன்கேஸ் ஒரு 8 மணிக்கு மேலே எனக்கு பசி எடுத்துச்சு அப்படின்னா நான் பேக்கில் சாப்பிட்றது வச்சுருக்கேன். என்ன தெரியுமா சாப்பிட்றது வச்சுருக்கேன்? ஒரு டப்பாவில் அதில் பாதாம், முந்திரி, வேர்க்கடலை, ஒச்சக்கடலை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அது பேர் என்னப்பா திராட்சை, இது சாப்பிட்டா உடம்பு நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கருப்பு திராட்சை அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். பட் ஆனால் இது நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டு தண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஸோ வயிறு ஃபுல்லாக குடித்தோம் அப்படின்னா ஸோ ஓட்டக்கு நல்லா எனர்ஜி கிடைக்கும். ஸோ எப்பயுமே ரேப்பிடோ எந்த டெலிவரி ஓட்டினாலும் தண்ணி எப்பயுமே மஸ்ட்டாக வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா முன்னாடியே நான் அந்த சேலஞ்செலாம் பண்ணிட்டு இருந்தேன், 1 lakh சேலஞ்செலாம். ஸோ அப்போலாம் பெருசாக சிலலாம் தண்ணி மறந்து விட்டு போய்டுவேன். பட் தண்ணி கூட குடிக்காமல் ஓட்டிகிட்டு இருப்பேன். ஆனால் தண்ணி குடிக்காமலாம் ஓட்டினா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஓட்டலில் எப்படா ஓட்டலில் போய் வெயிட் பண்ணுவோம், எப்படா நம்ம தண்ணி குடிச்சிட்டு ஓட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் போன வாட்டி டெலிவரிலாம் அப்போ பண்ணும்போது கூட 1 lakh சேலஞ்ச் பண்ணும்போதெல்லாம் அப்போ வந்து நான் பாதாம் முதலாம் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அப்போலாம் நான் ரொம்ப சேமித்து ரொம்ப பார்த்து வைப்பேன். உடம்பு கூட சாப்பிட்றத செலவு பண்ண மாட்டேன். அந்தளவுக்கு சேர்த்து வச்சா தான் நம்ம எதுனா பண்ண முடியுறதுக்காக அப்படி இருப்பேன். ஆனால் இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது கைஸ். ஃபஸ்ட்டு கஸ்டமரை பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே யாராக இருக்கும்? நம்ம ரேப்பிடோவா? வாங்க மேம். 7377. ப்ரோ எங்களை ரேப்பிடோ பைக் டெக்ஸில் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாது ப்ரோ. எப்படி ஆர்டரை பிக்கப் பண்ணணும், எப்படி ட்ராப் பண்ணணும், அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாது ப்ரோ. இப்படின்லாம் சில பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு சில கேள்விகள்லாம் இருக்கலாம். கவலையப்படாதீங்க, நான் ஒரு வீடியோஸில் அதை பற்றி தெளிவாக டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அது நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். இந்தாங்க மேம், போகலாமா மேம்? நான் யூடியூப் சேனலில் vlog எடுத்துகிட்டு வரேன். நான் பேசிட்டு வந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதுல்ல? ஓகே. ஃபஸ்ட் ஆர்டர் ட்ராப் வந்து போரூர்கிட்ட தான் வருது. ஸோ பரவாயில்ல, அங்கெல்லாம் வந்து ட்ராப் வந்தால் அங்கேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். நம்ம இந்த குன்றத்தூர் அங்கே ஒரு காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலேஜ் கூட பேர் தெரில. சரி மாதிரி துருவந்தர் படத்தில் அந்த ஹீரோ வந்து வில்லனை போட்டு கூப்பிட்டு போவார் பற்றி, அவர் காடு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். வரும்போது அங்கெல்லாம் சுத்தமாக ஆர்டரே வராது, ரிட்டன் ஆர்டர்லாம். இன்றைக்கி நான் எதிர்பார்க்குறது ஒரு 300 ரூபா அந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் பார்க்குற ஒரு ப்ரோ முத்து அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோ வந்து டவுட்டு கேட்டிருக்காங்க. என்னன்னா, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளோ பே பண்ணணும் ப்ரோ, சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் டெய்லி ஆர் மந்த்லி ஒன்ஸ் பே பண்ணால் போதுமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம டெய்லியும் வந்து கட்டி கூட அன்றைக்கி ஒரு நாள் கூட கட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ என் ஐடிக்கு வந்து 9 ரூபா கட்டினா அந்த ஒரு நாளுக்குள்ளே 10 ஆர்டர் பார்த்துக்கலாம். அந்த 10 ஆர்டருக்கு கூட கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அந்த 7 நாளுக்கும் நம்ம கட்டுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நமக்கு போட்டிருக்க அமௌண்ட் வந்து
சென்னையில் ஓட்டுறவங்க எல்லாருக்கும் இதே போட்டிருக்குமான்றது கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ எனக்கு வந்து 9 ரூபா போட்டுது. ஏன்னா வந்து நான் வாரத்துலேயே 1 நாள் இல்லை 2 வாரத்துக்கு 2 நாள் இந்த மாதிரி தான் ஓட்டுறேன். அதனால தான் எனக்கு 9 ரூபா அப்படியே வச்சிருக்காங்க. நம்ம ரெகுலராக ஓட்டணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை மாறலாம். ஒரு சில பேர் நம்ம தெரிஞ்சனாவே அன்றைக்கி ஒரு ஐடி நான் பார்த்தேன், 29 ரூபா போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு. அதே மாதிரி வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு 2 மாதம் 3 மாதம் வந்து காட்டாது, நம்ம ரேபிடோ ஓட்ட தான் காட்டும். ஸோ அதே மாதிரி நான் ஓட்டுறது சென்னையில் வந்து இப்படி காட்டுது. ஸோ மற்ற ஊருகளில் எப்படின்றது எனக்கு அந்த அளவுக்கு தெரில ப்ரோ. ஏன்னா ஒரு ஊருக்குமே அங்கங்கே ரேபிடோ டீம் இருப்பாங்க. அவங்க மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணம் சொல்லணும்னா நம்ம சென்னையில் வந்து ட்ராப் கிலோமீட்டர் வந்து எவ்வளோன்னு காட்டுது. மற்ற ஊருகளில் வந்து ட்ராப் கிலோமீட்டரே காட்டல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஊருக்கு ஊர் அங்கே இருக்க ரேபிடோ டீம் வந்து அதை மாற்றி வச்சுருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக இந்த சென்னை பாய் கடை அங்கெல்லாம் வந்து டிராஃபிக் கைஸ் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். போரூர்லாம் இந்த டைமில் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குமே. ஒரு 3 மினிட்ஸுக்கு மேலே இந்த சிக்னல் போட்டு நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட் அவுட் ட்ரா பண்ண போகிறோம். மேம் இங்கே தானே? ஓகேக்கா, நான் ட்ரா பண்ணுறேன் மேம். 105. ஓகே, மறுபடியும் இதுக்கப்புறம் இங்கெல்லாம் பயங்கரமாக ஆர்டர் அடிச்சுன்னு தான் இருக்கும். அதுவும் இது வந்து பீக் டைம் வேறு. ஸோ பாருங்கள், நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணலாம் அடிச்சுன்னு தான் இருக்கும். அந்த ஆர்டர் ட்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனேன். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். நம்ம நினச்ச மாதிரி ஆர்டர் போடுவாங்கன்னு சொல்லி நான் நினச்ச மாதிரி பெரிய ஆர்டர் எதுவுமே போடல. எல்லாமே சின்ன ஆர்டர். சரி, அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனேன். சரி, ஒரே இடத்துல நிற்க வேணாம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனேன். அங்கேயும் வந்து சின்ன ஆர்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்டர் போட்டாங்க, ஸ்கூட்டி ஆர்டர். அது அவர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேசுகிற பைக் தான் வச்சிருக்கோம், உங்களுக்கு இந்த ஸ்கூட்டியில் உட்காந்துறது, சரி இந்த பைக்கில் உட்காந்துறது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணால் அவர் என்ன லாங்குவேஜில் பேசுகிறாருனே புரியல. அவர் இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி குறன்னு வேறு கேட்குது. 10வது ஹிந்தி பேசுகிற மாதிரி தெரியல, வேறு ஏதோ ஒரு பாஷை பேசுகிற மாதிரி இருந்துச்சு. 2-3 வாட்டி கால் பண்ணுறேன், மறுபடியும் ஒரு இதோ சொல்கிறாரு, எனக்கு சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் வேறு வழியெல்லாம் அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர் ஸ்கூட்டி ஆர்டர், அது வந்து கஸ்டமரே ஒத்துக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு சாரு, அது வந்து 180 ரூபாய்க்கு மேலே ஒரு ஸ்கூட்டி ஆர்டர். அவர்கிட்ட கால் பண்ணேன், அவர் தமிழில் தான் பேசினார். இந்த மாதிரி சார் உங்களுக்கு உட்காந்துறது ஓகேவா பேசுகிற பைக்கில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை ப்ரோ, நான் இல்லை, எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து உட்காந்து அது கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த ஆர்டருமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட இப்படியே போயிடுச்சு. இது பாருங்க, அதுக்குள்ளே கஸ்டமரை கேன்சல் பண்ணோம்னு நினச்சா அதே மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க பாருங்கள். நம்ம அங்கே நின்றுட்டு இருந்தோம். ஸோ க்ராஷ் பண்ணுறது ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி காட்டும். கஸ்டமருக்கு வந்து நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அவர் வரவே மாட்டாருன்னு காட்டும். ஆனால் நமக்கு தான் தெரியும், நம்ம அங்கே வந்து அந்த கிராஷ் பண்ணுறதுக்காகவே அவ்வளோ வண்டிங்க வந்துனே இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு நல்ல ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, அகைன் வந்து நம்ம வீட்டு நியர்பை தான். ஸோ அங்கே தான் ஒரு ட்ராப்பு. ஓகே, டைம் கரெக்டாக 7:36. ஸோ இந்த டைமில் போயிட்டே இருக்கோம். இங்கே வேறு டிராஃபிக்காக ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு மைண்டில் வேறு ஒரு வேளை இவங்க ஆர்டரை கேன்சல் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் கேன்சல் பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம், அதுவும் நல்லதுக்கு தான். அந்த கையை விட்டு போனால் அதோட பெரிய ஆர்டர் கையில் வரும். ஆர்டர் தான் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு, நம்ம நினச்ச மாதிரி ஆர்டர் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸோ டிராஃபிக் வேறு ஹெவி கைஸ் இன்னைக்கு. ஓகே கைஸ், டைம் கரெக்டாக 8:28. எல்லாம் சின்ன ஆர்டராகவே போடுறாங்களே. ஆனால் பண்ணியாச்சு. சரி ப்ரோ, பார்த்து போயிட்டாங்க. எந்த ஆர்டருமே எல்லாமே சின்ன ஆர்டராகவே போடுறாங்கடாப்பா. மனுஷன் மாதிரி எதுவும் பெருசாக ஆர்டர் போடல. சரி ப்ரோ, இங்கே பெட்ரோல் பேங்கில் ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம அங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு ஷார்ட்ஸுக்காக. திடீர்னு ஒரு ப்ரோ வந்து ப்ரோ சின்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்டார். ப்ரோ நான் வந்து இங்கே ஏதோ சம்திங் ஏதோ சொன்னேன், வடபழனிக்கிட்டே போகணும், சுத்தமாக பெட்ரோல் இல்லை, ஒரு 50 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோல் போகிறீங்களா ப்ரோ அப்படின்னு நம்ம கேட்டார். நான் கடந்த ஒரு 2 வருஷமாவே நான் கற்றுக்கிட்ட அனுபவம் என்னன்னா, காசு விஷயத்தில் எப்பயுமே கரெக்டாக இருக்கணும்டா மகேஷ். நம்ம யாரும் ஏமாற்றவும் கூடாது, அதே மாதிரி நம்ம ஏமாறவும் கூடாது. நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறது வேறு, ஆனால் நம்மளை ஏமாற்றி வாங்கிட்டு போகிறது வேறு. டக்குன்னு யோசித்தேன், ஒரு பொய் சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபேஸ் உன்னிப்பாக அவர் கண்ணெல்லாம் பார்த்தேன், இல்லை பொய் சொல்ல அப்படின்றது தெரிஞ்சுது. அப்புறம் இருந்தாலும் ஒரு மனசு வச்சு, உங்களை ஏமாத்துறாங்களா உன்னை ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரி. அப்புறம் இல்லை பரவாயில்ல கொடுங்களா நம்ம மகேஷ், இவரோட உண்மையாக இருந்துட்டா அவர் யார்கிட்ட போய் கேட்பார். அதுவும் இல்லாமல் இந்த காலத்திலலாம் பெருசாக நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் தரமாட்டாங்க, என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் இது எப்போ உணர்ந்தேன்னா, ரீசெண்டாக வந்து நம்ம மாங்காட்டில் காமாட்சம்மா கோயில் இருக்குது. நான் எப்போயுமே கையில் காசுலாம் வச்சுக்க மாட்டேன், ஃபோனில் தான் ஜிபே தான் இருக்கும். நான் அந்த காமாட்சம்மா கோயில் சுற்றிட்டு வந்து அங்கே வெளில உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு அங்கிள், ஒரு வயசானவர், ஒரு 60 ஏஜ் கிட்டே இருக்கும். அவர் வந்து பசிக்குதுப்பா, இந்த புளி சாதம் வாங்கி தெரியுங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். அந்த கோயிலே விற்குது புளி சாதம். நான் சரி ஓகே நான் வாங்கி தரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஜிபே பண்ண போகிறேன். அந்த கோயிலில் வந்து ஜிபேவே கிடையாது, நான் புளி சாதம் வாங்குறதுக்கு ஒன்லி கேஷ் தானா.
அந்த அண்ணாட்ட கேட்குறேன், அண்ணா சரி நான் உங்கள் நம்பர் ஜிபே பண்ணுறேன், நீங்கள் வந்து காசு தரீங்களா அப்படின்னு, நீங்கள் உங்கள் காசு போட்டு வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து இல்லைப்பா கேமரா இருக்குது அப்படிலாம் தரக்கூடாது, அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு அண்ணா கிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி கையில் காசு வச்சு நான் ஜிபே பண்ணேன் உடனே அப்படின்றேன், தரமாட்டாங்க. சரி அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு நான் யார்கிட்டையும் இந்த மாதிரிலாம் ஒரு வாட்டி கேட்டாலே என்ன தரலன்னா எனக்குன்னே நான் வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் பூக்கடையில் போய் கேட்குறேன், அவங்க வந்து இந்த கடையில் அந்த கடையில் போங்க அப்படின்றாங்க. அப்புறம் அந்த அண்ணா கிட்ட கேட்டால் இல்லைப்பா காசு இல்லை அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் அதாவது நான் ஜிபே காசு அனுப்புகிறேன், கேஷாக கையில் தாங்க இந்த புளி சாதம் வாங்கணும் அப்படின்ற அதுக்கே தர மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 50 ரூபா ஒரு கேட்டாரா யார் தருவாங்க? ஒரு உண்மையாக இருந்துட்டு நம்ம தரலாம் வேறு யார் தருவாங்கன்றது தெரியல. அந்த நைட் டைமில் எப்படி அலைவாரு தெரில. ஸோ அதனால் வந்து 50 ரூபா நம்ம கொடுத்துட்டோம். நம்ம கிட்டத்தட்ட எங்கள் சிந்தி காலேஜ் கிட்டே இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம போனோம். அதுமாதிரி ஒரு டீ கடையில் வந்து நான் ஜிபே பண்ணுறதுக்கு நான் ஜிபே அனுப்புகிறேன் நீங்கள் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க அப்புறம் நானே பெட்ரோல் போட்டு நானே கல்லில் போட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம போனது. இது வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிட்ட இதுவே போயிடுச்சு. மதுரவாள் கிட்ட பிக்கப்பு சார் 60 ரூபா ஆர்டர் திருவேற்காடு கிட்ட, 3வது ஆர்டர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் பிக்கப்புன்னு காட்டுது. சார் வெளியில் தான் பிக்கப் காட்டுது. ஆமாண்ணா அப்படிங்களா? காலைல 5 மணிக்கு ஓகேண்ணா. ஆமாம் அதான் கரெக்டுண்ணா. கஸ்டமர்ஸ் வேறு நம்ம வீடியோஸை பார்த்துருக்கிறாராம், அதை நம்மகிட்ட ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷம். சும்மாவே நம்ம வீடியோ போடுவோம், ஏதோ 4 பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா விட்டுருவோமா? நீங்கள் என்கிட்ட சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. 79ண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ். இப்போ நியர்பை போரூர் தான் இருக்கும். நம்ம வீட்டு நியர்பை காட்டு பக்கமே ஒரு ஆர்டர் போட்டாங்க, கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு. ரேபிடோண்ணா. அண்ணா ஓடிபி 0368. அண்ணா ஒரு யூடியூபர். ஒரு 3 நாள் மட்டும் தான் வீடியோ பார்த்தேன். ஆமாண்ணா, அப்போ தான் போட்டிருந்தேன். பரவாயில்லண்ணா, ஹெல்மெட் போட்டிருந்தா கூட கண்டுபிடிச்சிட்டிங்களே. நீங்கள் வந்து டே பை டே அப்டேட் பண்ணுவீங்களா ஃபர்ஸ்ட் சேலஞ்சு? ஆமாண்ணா, அது பார்த்தேன். அந்த நாள் நம்ம முன்னாடி வீடியோஸ்லேருந்தே நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்காராம். நிறைய விஷயங்கள் நம்ம வீடியோஸை பற்றிலாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் நம்மள மாதிரி பசங்க நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறீங்க ப்ரோ. நீங்கள் இன்னொரு அடுத்த கட்ட எய்ம்னா வச்சுருக்கீங்களா, அது எல்லாமே அச்சீவ் பண்ணும்போது நம்மள மாதிரி பசங்க எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ரோ. சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஜாலியாக வரும்போதே பேசிட்டு இருந்தேன். அந்த அண்ணா பேர் கார்த்திகேயன் அண்ணா, அவர்கிட்ட பேசின ரொம்ப சந்தோஷம். டிப்ஸ் வேறு போட்டிருந்தாரு, 25 ரூபா கிட்ட எவ்வளோ சம்திங் டிப்ஸ் வேறு போட்டிருந்தாரு, சந்தோஷம். அப்புறம் யுவராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோ நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறேன் நம்ம வீடியோஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹாய் யுவராஜ் ப்ரோ, தேங்க்ஸ் நம்ம வீடியோஸை பார்க்குறதுக்கு, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வினோஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோ, அவரும் ப்ரோ உங்கள் வீடியோஸில் நம்ம நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஹாய் வினோஜ் ப்ரோ. அப்புறம் லாஸ்ட்டாக போட்ட ரேபிடோ வீடியோஸில் நிறைய நம்ம சேனலில் பார்க்க நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, நிறைய டவுட்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது நான் ரேபிடோ பற்றி A to Z டவுட் எக்ஸ்பிளைன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ்லேயே நிறைய டவுட்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அது இல்லாமல் ரேபிடோ பெக்டெக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ்லையும் நிறைய டவுட்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த டவுட்லாம் தான் மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த டவுட்ஸ்லாம் இருக்கிறவங்க அந்த வீடியோஸோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் டவுட் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ அப்புறம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய ரேபிடோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு டவுட் சால்வ் ஆகுதா பாருங்கள். அதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ்லாம் இருந்தால் இந்த வீடியோஸில் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை பற்றி கண்டிப்பாக நான் பேசுகிறேன். ஓகே, ஷார்ப்பாக 10 மணி அந்த டைமில் நம்ம ரேபிடோ பெக்டெக்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். டோட்டலாக வந்து இன்றைக்கி நம்ம 408 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். டோட்டலாக நம்ம 5 ஆர்டர் பார்த்துருக்கோம். 4 ஹவர் நம்ம ஓட்டி முதல் முறையாக 408 ரூபா சம்பாதிச்சு இன்றைக்கி தான். ஸோ இதுக்கு முன்னாடி 4 ஹவர்லாம் ஓட்டினா கிட்டத்தட்ட ஒரு சில டைமில் 700 ரூபா 800 ரூபாலாம் கூட சம்பாதிச்சிருக்கேன். பட் இன்னி தான் ரொம்ப கம்மி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருந்து, பெரிய ஆர்டருக்காக. அதே மாதிரி அந்த ப்ரோக் ஹெல்ப் பண்ண இல்லையா, அது ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் கிட்ட நம்மளுக்கு போயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 45 நிமிஷம் கிட்ட அப்படியே போயிடுச்சு. டோட்டலாக நம்ம 4 ஹவர் வேலை பார்த்து 408 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். அப்புறம் டிப்ஸு வந்து கரெக்டாக 33 ரூபா டிப்ஸ் கிடச்சிது. ஓகே, நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா ஓட்டிருக்கோம்? இங்கே வந்து ஸ்டார்ட் கிலோமீட்டரு, இங்கே எண்டு கிலோமீட்டர் கொடுக்குறோம் பாருங்கள். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக வந்து இன்றைக்கி 54 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிருக்கோம். இன்றைக்கி பெட்ரோல் எவ்வளோ போயிருக்கோம் அப்படின்னா, நம்ம மைக் வந்து மைலேஜ் வந்து 73 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. அதோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கேன். வேணும்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஸோ நம்ம பைக் கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 90 ரூபாவே நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 351 ரூபா தான் நம்ம கைக்கு வரும். ஸோ
ஸோ இன்றைக்கி வந்து 4 ஹவர் நம்ம ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டி 351 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ரோ ரேபிடோ தரப்பு வந்து கமிஷன் பிடிக்கல அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கமிஷன் பிடிக்க மாட்டாங்க. அப்போ ஜிஎஸ்டி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டிலாம் மைனஸ் பண்ணி தான் அந்த டுடே ஏர்னிங்ஸில் காட்டுது. சரி ப்ரோ ரெகுலராக இந்த டைம் ஓட்டினா இவ்வளோ தான் ஏர்னிங்ஸ் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது கைஸ். சில டைம் 300 ரூபா ஆர்டர்லாம் போடுவாங்க ரேபிடோ வந்து. அந்த 300 ரூபா ஆர்டர் நம்ம கிட்டத்தட்ட 1.5 ஹவர்லேயே போய் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அப்போ அந்த 1.5 ஹவர்லேயே நம்ம 300 ரூபாய்க்கு மேலே நம்ம சம்பாரிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் லாங் ஆர்டர் பெருசாக வரல. ஒரு 28 கிலோமீட்டர் வந்து ஆர்டர் வந்துச்சு. அதையும் வந்து நான் விட்டுட்டேன். தினமும் இந்த டைமில் ஒரு 4 ஹவர் ஓட்டினா எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக அதான் நீங்கள் பார்த்தீங்களே இந்த 350 ரூபாலேருந்து ஒரு 650 ரூபா. ஸோ இவ்வளோ வந்து ப்ராஃபிட் அதிகபட்சமாக 650 ரூபா அந்த ப்ராஃபிட் நான் சொல்கிறேன். ஸோ 4 ஹவர் ஓட்டணும் அப்படின்னா இந்த பெட்ரோல்ஸ் எல்லாம் போக்கி ஸோ 350 ரூபாலேருந்து ஒரு 650 ரூபாக்குள்ளே என் கடைப்படி ப்ராஃபிட் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், நம்ம கண்டிப்பாக ஃபுல் டைம் ஓட்டி போடலாம். சரி ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.